ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. மரளி கைதிண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம் மெய்மன ஞானம். பண்டை நான்மறை கூவி கூவியே பாடுமே முப்பாலையே பாதையப்பால் நீ ஏகுதற்கு இங்கே பான்மறை வில்ல வல்லையே. எல்லோருக்கும் நமஸ்காரம். விரிபுவன வேதமாமறைகளின் அதிகாரண செடுங்கலை கருவூலத்து ஆண்டவர்கள் திருவாயுரை விரிப்பு. இந்த மெய்ப்பாதை வேறு வேதம் ஆசான் திருமேனி வேதத்தை ஓதினாலே புண்ணியம் வேதங்கள் பூராவும் தித்திக்குது. திருமறை குரு பெருமான் திருமறை குரு தீன் திருமேனியர் வேத ஏட்டில் எழுதியுள்ளதை படிப்பதன் பயன் இறைவனை காண்பதுதான். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை என்ற நமது தெய்வம் அவர்களின் உத்தரவின்படி நமது தெய்வம் அவர்கள் என்றென்றும் திருமறை குருபெருமானாக நமக்கு எப்பவும் விளங்கி கொண்டிருக்காங்க. அப்போ அந்த தெய்வ திருமறையிலிருந்து யமனை வென்ற திருமறையின் சிறப்புகளை ஒவ்வொன்றாக படித்து தரிசனம் செய்து வருகிறோம். அதன்படி இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட வாக்கியம் நம்முடைய திருமஞான குரலிருந்து ஒரு திருவாக்கியத்தினை எடுத்துக்கொண்டேன். அப்போ இந்த திருவாக்கியத்தில் நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் அச்சத்தினை எப்படி நமது தெய்வமர்கள் திருவேதமாக விளங்கி கொண்டு திருமறையாக விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் ஆபத்தினை தடுத்து நம்மை ஆட்கொள்ளுகிறார்கள், நம் எல்லோரையும் எவ்வாறு திருமறையாக நின்று ஆட்கொள்ளுகிறார்கள் என்பதை நமக்கு எளிமையாக திருவாக்கியத்தில் எடுத்து வழங்கியிருக்காங்க. முதல்ல அந்த வாசகங்களை படித்து தரிசனம் செய்யலாம். பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாக்கியம். திருமெஞ்ஞான குரல் திருவாக்கியம் எண் 9 பக்கம் எண் 108. சாதிகளின் கர்த்தாவே, இந்நெடிய உலகத்தில் இதை பேசுகிற ஒரு எல்லை உண்டா? இதை எடுத்து பேசி எச்சரித்து உதவக்கூடிய ஒரு துணை, யமனுடைய அதிகாரத்தை முறியடிக்கக்கூடிய அருந்துணை அல்லவா நாம் தேட வேண்டும். இதை எடுத்து பேசி எச்சரித்து உதவக்கூடிய ஒரு துணை, யமனுடைய அதிகாரத்தை முறியடிக்கக்கூடிய அருந்துணை அல்லவா நாம் தேட வேண்டும். யமனுடைய அதிகாரத்திற்கு முன் யாருடைய அதிகாரமாகிலும் செல்லுமா? செல்லாது. அந்த கோரனுடைய அதிகாரம் செல்ல ஒட்டாது தடுக்கும் அதிஜெய செயலானது அகில உலகத்திற்கும் ஒன்றே ஒன்றுதானே இருக்க முடியும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி உள்ளார்கள். சாதிகளின் கர்த்தாவே. இப்போ இந்த திருவாக்கியத்தில் நிறைய பேசி வர்றாங்க. அதில் நம்ம ரத்தின சுருக்கமாக சில வரிகள் மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டோம். இந்த பகுதியில் நடுவில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ இங்கே அற்புதமாக நமக்கு அந்த யமனுடைய அச்சத்தினை, யமனிடமிருந்து தப்புவிக்கின்ற அந்த செயலை நமக்கு இங்கே அருந்துணையாக எடுத்து வழங்கியிருக்காங்கல்லவா. இப்போ இதை பற்றி பேசக்கூடிய எல்லை இந்த தெய்வ எல்லை, இது ஒன்று தானே. அது வேத எல்லையாக அது நமக்கு எப்பவும் விளங்கி கொண்டிருக்கல்லவா. இப்போ என்ன சொல்லி வர்றாங்கன்னா படிங்க. இந்நெடிய உலகத்தில் இந்நெடிய உலகத்தில் இதை பேசுகிற ஒரு எல்லை உண்டா? இதை பேசுகிற ஒரு எல்லை உண்டா? இதை எடுத்து பேசி எச்சரித்து உதவக்கூடிய ஒரு துணை. அப்போ அந்த யமன் எல்லையில் உதவக்கூடியது எதுன்னா நமது தெய்வம் அவர்களுடைய அந்த துணை தாங்க நமக்கு வேண்டும். அதுதான் ஆதியே துணை. அப்போ ஆதி துணை ஆதியே துணை ஆதியை அறிய குருவே துணை. அப்போ அந்த துணை தான் நமக்கு உதவுகின்ற பொருளாக இருக்கு அல்லவா, நமது தெய்வம் அவர்களின் உதவி. அப்போ அது வேதன் உதவி வெற்றி வீரியே எழும்பும் நாள் சாதிமை ஆண்டவர் சன்மார்க்க நெறிக்குள்ளே நீதமாம் கும்பல் கும்பல் ஆக உள் நுழைவதை பார்ப்பீர்கள் என்று நமக்கு தெய்வ தேடு ஊடகத்தில் பேசி வர்றாங்க. அப்போ அந்த உதவி வேதன் உதவியாக, அது திருவேதமாக திருமறையாக அந்த உதவி விளங்கி கொண்டு இருக்குங்க. அதை தான் இங்கே நமக்கு இன்னும் தொடர்ந்து பேசி வர்றாங்க. இதை எடுத்து பேசி எச்சரித்து உதவக்கூடிய ஒரு துணை, யமனுடைய அதிகாரத்தை
முறியடிக்கக்கூடிய அருந்துணை அல்லவா நாம் தேட வேண்டும். இங்கே கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, திருப்பியும் கொடுக்குறாங்க. அப்போ அந்த யமனுடைய அதிகாரத்தை முறியடிக்கக்கூடியது எப்படி இருக்குன்னா அது அருந்துணையாக இருக்கிறது அல்லவா. அப்போ அந்த துணை நம்ம நிறையா படித்து தரிசனம் செய்திருக்கிறோம் அல்லவா. அப்போது தனித்தொன்றாய் கூட்டி ஆணி பொற்கின்ன அளித்த மெய்வழி துணை மருந்தே என்று நமக்கு தோத்திர பாடலில் கொடுத்துருக்காங்கல்லவா. அப்போ அந்த அருந்துணை அது வந்து மெய்வழி துணை மருந்தாக இருக்குது. அப்போ அந்த மருந்து தான் நமக்கு நம் கையில் நாம் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கிறோம். அது அருமருந்து, வேத மருந்து, சிவமருந்து, யமனணுகா செல்வ மருந்து. அது யமனணுகாத செல்வ மருந்தாக அங்கே மீண்டும் நமக்கு முத்திரையாக கொடுக்குறாங்கல்லவா. அப்போ இதுதான் அந்த யமனுடைய அதிகாரத்தை தட்டி தூக்கி எறிந்து விட்டு உதவக்கூடிய அருந்துணையாக நமக்கு அந்த மருந்தாக அந்த திருமறையாக திருவேதமாக திருமறையாக நமக்கு விளங்கி கொண்டு நமக்கு வருகின்ற அந்த யமபடரின் அச்சத்தினை நமக்கு தெய்வம் அவர்கள் இப்படி திருமறையாக விளங்கி கொண்டு மாற்றி வைக்கின்றார்கள் என்பதை நான் இந்த திருவாக்கியத்தின் மூலம் விளங்கி கொண்டேன் என்று கூறி யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். தலைவன் தன்னை அறிந்தவனே குலத்தோன் என்று திருவேதம் உமக்கு உரைக்கச் சொன்னது எம்மை. யமனை வென்ற திருமறையின் சிறப்புகள் தொடரும். எல்லோருக்கும் நமஸ்காரம்.